என்னுடைய பாதத்தை நீ படந்தபடியால் 12 நாளைக்கு நல்லா இருப்போ. விளக்கம் தெரியுமா? விளக்கம் சபையோருக்கு சொல்லி செஞ்சதா கூட்டம் மாதிரியா ஏற்று வளர்த்தியா? குலம் குருகுலம், வம்சம் சத்திர வம்சம், தந்தையோ பாண்டுராஜி, தாய் குந்தமாதேவி, பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். ஐவருக்கு யார் என்ன அறத்தில்
அறியவன் தர்மன், ஆண்மை சுருந்த பரசுராமன், இன்பம் துடுந்த வீடுமன், ஈகல் திறந்த கர்ணன், உண்மையோன் மேலோன் நரிச்சந்திரன், ஊக்கமிடாத துருவன், ஏழ்மை சேத குசேலன், ஐயமுற்றுண்டு சிறுதண்டன், கல்வி பெரியவன் கம்பன், ஒய்க்கங்காட்டிய ராமன், ஓதச்சிறந்த வதிச்சன், அயகள் சிறந்த முருகன், கோபச்சிறந்த தூர்வாசன், சத்தித்து பெரிய விதரன், பலத்தில் பெரிய பீமன், எதிரி கிடைக்காத விஜயன், அபயமற்றவை. இது அனைத்து அம்சத்துக்கும் உதவின வாய்த்த என்னுடைய அபிதானம் பாண்டு மகாராஜருக்கும் குந்தமாதேவிக்கும் 37 தலைமுறையில் அறமே ஒரு உருவாக பிறந்த அபிதானம் தர்மபுத்திர மகாராஜா. மகாராஜா வந்து முன்னாடி வாடா. அட்டா சமகா என்ன அபிதான சமஸ்தான சமகா என்ன அபிதானம் தெரியுமா? அபிதானம் தெரியுமா? பாண்டு மகா ராஜாவுக்கு ராஜாக்களில் பாத்திமன் பாத்திமன் இப்படி சொல்லக்கூடிய 16 பெயர் படித்த 11 பட்ட பெயர் பார்த்த ஆசாமி. எப்படியா 11 பட்ட பெயர் பட்ட ஆசாமி ஆணில வில்லாளகன் என்ற பெயரா வந்திருக்கக்கூடிய சுந்தரமாய் அவதரித்த தந்தை பாண்டு மகாராஜாவுக்கும் தாய் மாத்ரா தேவிக்கும் பஞ்ச பாண்டவர் 5 ராஜாக்களிலே 4வதாக பிறந்த புறவிலே வல்லமை படைத்த ஆசாமி இதானா சந்திர குலமும் வாழ்க
பெரியோர் வாழ்க கரிமுறி தரித்த எங்கள் கைலாநாயகனே சிரமதில் கங்கை கொண்டு ஓம் சிவ சிவ உன் பாதம் போற்றியே திருவடிக்கு உன் தம்பிமார்க அநேக வணக்கம் அண்ணா. சிரமதை வணங்கி எங்கள் திருவடிகளை என்பாக கரமதை குவித்து போற்றும் என் கருத்துள்ள தம்பிமாரே.
காவலன், நீ சென்று எங்க ஐவருக்குரிய பாஞ்சாலிய சமூகமாய்த்து வா. திரௌபதி அம்மன் தர்பார் வருகிறது.
முடியார் நெஞ்சத்தில் இருக்க மரம் சிந்தையில் சிந்தித்து ஊராத போல உள்ளிருத்தி பிரம்மனையே மேல் நிறுத்தி பக்தர்கள் சித்தர்கள் பரம நாளிகள் துவைக்கிற பாதம் அதுவே எம்மை ரசிக்கட்டும். யார் எங்கே? வணக்கம்மா. காவலன் என் பாதத்தை பணிந்தபடியால் இந்த உலகத்திலே சீர சிறப்போடு நீ வாழ்ந்திருக்க வேண்டும். சரிம்மா. அப்படி இருந்தாலும் சபைக்கு முன்பதாக வந்திருக்கோம். விளக்கமா தெரிவிக்கொண்டு இன்னார் இனியார் என்று சபையோருக்கு. ஆமா தெரிவிக்கலாமா? சந்தீர அப்படி சந்திர குலத்திலே வெகு சுந்தரமாக அவதரித்து ஆரணங்க திரௌபதி. அப்படி இருந்தாலும் உன் ஜென்மத்திலே நான் எப்படி பிறந்தேன், யாருக்கு மகள், யாரை திருமணம் செய்த விளக்க தெரியுமா? சொல்லு சொல்லு. தெரியாது உனக்கு? உன் ஜென்மத்திலே நல சக்கரவர்த்திக்கும் தமிழந்திக்கும் மகளாக பிறந்து நலாயினி அப்படின்னு பேர் வாங்கினியா? அந்த பெயரோடு சீர சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஆமாண்டா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? எனக்கு என்னமா தெரியும்? சொன்னால் தெரியும். சொன்னா தெரியும். மல்கில்லர் முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவரை மாலையிட்டேன். ஆமாண்டா. சரிதான் சரிதான். அந்த முனிவரை மாலையிட்டு அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சித்திரமும் கிடையாது. ஆமாண்டா. எதற்காக தெரியுமா? அவருடைய கற்பை சோதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த முனிவர்கள் இருக்கக்கூடிய உருவத்தை மாற்றி அழகான ஓர் மன்மத உருவம் ஏற்பட்டார். ஆமாண்டா. அப்படி ஏற்படுத்தி என் கற்பை சோதிக்க வேண்டும் என்பதற்காக என் கரத்தை கட்டி பிடித்து கழிக்க வேண்டும் என்று உரைத்தார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? கற்பிலே சிறந்தவர் உண்மையாக இருந்தால் என்னை தொட வேண்டிய கரங்கள் இரண்டுமே மடமாக போகும்படி சாபத்தை அளித்து விட்டேன். முதல் நாள் இங்க அடி பவுடர் அங்க அடி நாங்கள் அதுவா? உண்மைதான். அப்படி சாபத்தை கொடுத்த உடனே என்னை தொட வேண்டிய கரமானது மடமாக போய்விட்டது. சரிதான் சரிதான். பிறகுதான் தெரிந்தது அவர் என் கணவர் என்று. அதனாலே அவருக்கு விளக்கம் என்ற ஒரு சிற்றுண்டு கிடையாது. சொன்னா அரை கிலோ மிளகா தூள் வாங்கி வந்து அடிச்சு விட்டு இருப்பேன். அப்படி கிழித்தவுடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? பெண்ணே நலாயினி, இந்த ஜென்மத்திலே கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு உனக்கு பாக்கியம் கிடையாது. அடுத்த பிறவியில் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த பிறவியிலே கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு நம்ம பாக்கியம் கிடையாது கிடையாது. அப்படின்னு என்ன கேட்ட தெரியுமா? பதிதேகி 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 என்று 5 முறை கேட்டேன். அப்படியாமா? பதியிலே அமர்ந்து பதிதேகி பதிதேகி என்று 5 முறை கேட்டேன். அப்படியா? பதி என்றால் என்ன? கணவர். கணவர். தேகி என்றால் பிச்சை. கணவர் பிச்சை வேண்டும் என்று 5 முறை கேட்டேன். 5 முறை கேட்டியா? உண்மைதான். அப்புறம் அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? பெண்ணே நலாயினி, இந்த ஜென்மத்திலே கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு பாக்கியம் கிடையாது. அடுத்த ஜென்மத்திலே அடுத்த பிறவிலே அழிந்து கணவர்மார்களே நீ மணப்பாய் என்று என் கணவனாகப்பட்டவர் மௌத்கில முனிவர் வரத்தை கொடுத்து அவர் மறைந்து விட்டார். 5 பேரை. ஆமா. உடனே என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே கணவன் இல்லாம எந்த பெண்ணும் வாழ முடியாது. யாரும் வாழ முடியாது. அப்படி என்று நான் எங்க சென்று தெரியுமா? பாச்சாலையே Bye.
காவலா பாஞ்சால தேசத்திலே பாஞ்சால மன்னன் ஒரு புத்திரக யாகம் நடத்தி வந்தார். சரி. அந்த யாகத்திலே சிறு குழந்தையாக இறங்கி மீண்டும் முற்பனாகினேன். அப்படியாம்மா? ஆமா. சரி. அப்படி பாஞ்சால யஜ்யத்தில் பிறந்ததால் எனக்கு பாஞ்சாலி என்று பேர் இருக்கிறது. ஆகட்டும். அப்படி இருந்தாலும் என் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று என்ன உரைத்தார் தெரியுமா? 60,000 அடி உள்ள ஒரு எக்கினால் வில்லொன்று ஏற்படுத்தி இந்த வில்லை யார் வளைக்கிறார்களோ அன்னவருக்கு என்னுடைய மகள் திருமணம் செய்து கொள்வது உரைத்தார். அப்படி உடனே என்ன செய்தார்? அவனை 56 தேசத்தை ஆளக்கூடிய அனைத்து நாட்டு ராஜாக்களுக்கு லிகம் எழுதினார். அந்த லிகத்தை கண்டு அனைத்து நாட்டு ராஜாக்களும் வில்லை வளைக்க வந்தார்கள். ஒருவரை வில்லை வளைக்க முடியவில்லை. பஞ்ச பாண்டவர்களே கடிப்பிடித்த நாயகன் அர்ஜுன பெருமான் உருவத்தை மாற்றி பிராமண உருவம் எடுத்து வில்லை வளைத்தார். அப்படி வில்லை வளைத்து என்னை திருமணம் செய்து கொண்டார். அப்படி திருமணம் செய்து கொண்டு நேராக கிரகத்திற்கு அழைத்து சென்றார். கிரகத்தில உள்புறமாக என் மாமி குந்தமாதேவி இருந்தார்கள். வெளிப்புறமாக நின்று அம்மா நானோ ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று உரைத்தார். என் மாமி குந்தமாதேவிக்கு என்ன கேட்டு தெரியுமா? கனி என்று கேட்டுவிட்டது. கனி என்றால் பழம், கன்னி என்றால் பெண். மகனே அர்ஜுனா, நீ கொண்டு வந்த கனியை அழிந்து அண்ணன் அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுங்கள் என்று உரைத்தார். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை 5 கணவர்களையும் மணந்து சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் அன்னைக்கு தினமும் நான் யாரை தூக்கிட்டு வருகிறேன் தெரியுமா? ஒரு கல்லுக்குள் இருக்கின்ற தேரைக்கும் குட்டைக்குள் இருக்கின்ற கருவிற்கும் பரியாளிக்கக்கூடிய அண்ணன் கோபாலக்கண்ணன் துணை கொண்டு சபைக்கு முன்பாக வந்திருக்கும். அடுத்த பக்தரை பார்க்க வேண்டும்.